கங்கை கொண்ட சோழன் பாகம் 1 அத்தியாயம் 13. அக்கசாலைக்கு வருகிறாயா அருண்மொழி? தன் மாளிகையின் படி இறங்கிய அருண்மொழியை நோக்கி வந்தியத்தேவர் கேட்டார். அருண்மொழிப்பட்டன் மாளிகை நல்ல உயரமாக இருந்தது. மாளிகையின் கீழ்ப்புறத்திலே குதிரைகள் கட்டப்பட்டு இருந்தன. அங்கே சில வீரர்கள் தங்கியிருந்தார்கள். முன்பக்கம் 18 படிகள் வைத்த முதல் தளம் மேய்காவல் படை இருப்பிடமாக இருந்தது. தொடர்ந்து இன்னொரு 18 படிகள் அருண்மொழியினுடைய குடியிருப்பு வந்தது. அந்த குடியிருப்புக்கு மேலாக போட்டு ஓட்டுக்கூரை எழுப்பி அது ஒரு சிறிய சமையற்கூடமாக வீரர்களோடு ரகசியம் பேசும் இடமாக இருந்தது. அந்த வீட்டை விடாதே, வந்தியத்தேவர் தான் ஏதோ ஒரு வீடு என்று இருந்தவனுக்கு சட்டென்று விழிப்பு வந்தது. ஏன், என் தந்தை இருந்தார் என்பதாலா? இல்லை, உன் தந்தை இருந்ததால் அதற்கு ஒரு மதிப்பு இருக்கிறது. எனினும் உன் தந்தை மிக சரியாக அந்த வீட்டை தேர்ந்தெடுத்தார். மனை வாஸ்து பிரகாசம், மிக அற்புதமான இடம். எப்படி? கிழக்கும் வடக்கும் திறந்திருக்கிறது. அதாவது இந்த மாளிகை ஈசானிய மூலையில் இருக்கிறது. வெயில் வருகின்ற மேற்கு பக்கத்திலே, அதாவது பின்பக்கத்தில் வேறு ஒரு இதே அளவு அரண்மனை இருக்கிறது. மனையினுடைய தெற்கு பக்கத்தில் நல்ல இடைவெளி விட்டு இன்னொரு அரண்மனை இருக்கிறது. கிழக்கும் வடக்கும் திறந்திருந்தாலே உள்ளுக்குள்ளே காற்றோட்டம் சுழன்று வீசும். மேற்கு மறைந்திருப்பதால் வெயிலுடைய தாக்கம் உள்ளே வரவே வராது. மேற்கத்திய வெயிலின் தாக்கம் இல்லாத பொழுது வீடு குளுமையாக இருக்கும். குளுமையான வீட்டிலே கோபதாபங்கள் ஏற்படாது. நன்றாக தூங்கலாம், தெளிவாக சிந்திக்கலாம். இதனால்தான் உன்னுடைய தகப்பனார் சொந்த வீடு இருந்த பொழுதும் இந்த இடத்திலேயே வெகு நாள் குடியிருந்தார். மன்னருக்கு அடுத்து இருக்கிறார் என்ற வசதி மட்டும் இல்லாத பல்வேறு விதத்தில் இது மிக சௌகரியமான இடம். சில சமயம் கொசு தொல்லை மிக அதிகமாக இருக்கிறது. கீழே உள்ள குதிரைப்படையை வெளியே அனுப்பிவிடலாமா என்று கூட யோசிக்கிறேன். அது சரியாக வராது. கொசு தொல்லை நீங்குவதற்கு மாலை வேளையில் புகை போட சொல். கொசு உற்பத்தியாகும் நேரத்திலே புகை போட்டால் 95% கொசுக்கள் அழிந்துவிடும். கிழக்கு பக்கம் தலை வைத்து கால் நீட்டி தூங்கு. போர்த்தி கொண்டு படு. கிழக்கத்திய காற்று உள்ளே நுழைந்தால் குளிரிலே சுகமான தூக்கம் வரும். போர்வையை எடுக்க வேண்டி வராது. போர்வையை நீக்காது தூங்குகிற பொழுது கொசுவும் கடிக்காது. இதையெல்லாம் சொல்லி கேட்காதே. தந்தை இருந்த வீடு என்று கேள், உனக்கு கொடுத்து விடுவார்கள். ஆனால் அப்பா பொறுமையாக அந்த விஷயத்தை நடத்தியிருந்தார். அவர் இருக்கும் பொழுதே வந்தியத்தேவரையும் அவர் மனைவியையும் குடியேற செய்து விட்டார். அவர் காலையிலிருந்து பகல் வரை பிற்பகலுக்கு மேல் தன்னுடைய இல்லத்திற்கு போய்விடுவார். அது கிருஷ்ணன் ராமன் இடமா, அருண்மொழி இடமா என்று புரியாமல் 2 பேரும் இருக்கும் இடம் என்று வீரர்களுக்கு பதியும் பொழுது தன்னுடைய பெட்டிகளை எடுத்துக்கொண்டு தன்னுடைய இல்லத்திற்கு போய்விட்டார். பிறகு அது அருண்மொழிப்பட்டனுடைய இடமாக போய்விட்டது. அரையன் ராஜராஜன் அந்த இடம் தனக்கு வரும் என்று நினைத்திருந்தான். ஆனால் அருண்மொழி வந்து தங்கிவிடவே அது பற்றி மெல்ல மூச்சுவிட கூட விடாமல் சரி என்று பின்வாங்கி விட்டான். ஆனால் அரையன் ராஜராஜன் மனைவிகள் அந்த வீட்டின் மீது பெரிய ஆசை வைத்திருந்தார்கள் போலும். குந்தவையின் மூலமாக ராஜேந்திர சோழனிடம் இந்த வீடு பற்றிய ஆசையை வெளிப்படுத்தினார்கள். சேனாதிபதியின் மனைவிகளுக்கு நாங்கள் வீடு ஒதுக்கவில்லையே, சேனாதிபதிக்கு மட்டும்தான் ஒதுக்குவோம். அப்படி சேனாதிபதிக்கு ஒதுக்கப்பட்ட இடத்திலே அவர்கள், அதாவது சேனாதிபதியின் மனைவிகள் வந்து தங்கிக் கொள்ளலாம். மற்றபடிக்கு ஒவ்வொரு சேனாதிபதியின் மனைவியும் தனக்கென்று பிடித்த வீடு கேட்டால் நான் என் மனைவியரோடு இருக்கின்ற இடத்தை விட்டு வெளியேற வேண்டியதுதான். அரையன் ராஜராஜன் முதிர்ந்த குணமுடையவர், அமைதியானவர். அவருக்கு கெட்ட பெயர் கொண்டு வந்து கொடுத்துவிட வேண்டாம் என்று அவர்களிடம் என்று சொல்ல விஷயம் வெகு வேகமாக அடங்கி போயிற்று. தண்ணீர் தெளித்த கங்கு போல மொத்த சூடும் குறைந்து போயிற்று. அருண்மொழி கீழே வந்து வந்தியத்தேவர் குதிரையின் சேணத்தை பிடித்து கொண்டான். வருமே, என்ன என்று சொல்லும் அருண்மொழிப்பட்டன் வினவினான். உனக்கு பிடித்தமான புத்தர் மெல்ல மெல்ல கண்மூடி தன்னுள்ளே கரைந்து காணாமல் போவதை நீ பார்க்க விரும்புகிறாயா? என்ன கேலி செய்கிறீர்கள்? இல்லவே இல்லை. உன் புத்தர் தனக்குத்தானே அமிழ்ந்து போவதை பார்க்கின்ற வாய்ப்பு உனக்கு இது கிடைக்கப் போகிறது. வேறு எவருக்கும் இது கிடைக்காது. நீ மட்டுமே பார்க்கலாம். விரைவாக பதில் சொல்.
விரைவாக வா. என்னுடைய ஆட்கள் என் கண்ணை விட்டு மறையும் முன்பு நான் அவர்களை பின்தொடர வேண்டும். புத்தர் பதுமையை துணியிலே சுற்றி ஒரு உரி கட்டி முன்னும் பின்னுமாக 2 வந்தியத்தேவரின் ஆட்கள் அதை தூக்கி கொண்டு அக்கசாலைக்கு நடந்தார்கள். அவர்களை தாண்டிய வந்தியத்தேவரின் குதிரை போயிற்று. அக்கசாலை வாசலில் காத்திருந்தது. அந்த உரி தாண்டி அருண்மொழிப்பட்டன் வந்தடைந்தான். துணி சுற்றப்பட்ட பதுமையை பார்த்து புத்தராக இருக்குமோ என்று எண்ணினான். பிறகு சட்டென்று துணுக்குற்றான். அக்கசாலைக்கு புத்தர் வந்திருக்கிறார் என்றால் உருக்கப் போகிறார்கள் என்று அர்த்தம். கடவுளே, எதற்காக புத்தர் சிலையை உருக்க வேண்டும்? உருக்குவதற்கு வேறு பாத்திரமா இல்லை என்று மெல்லியதாக படபடப்பு காட்டினான். ஆனால் மனசு எச்சரித்தது. சட்டென்று பின்வாங்கினான். நாம் அரசியலில் இருக்கிறோம். நம்முடைய சொந்த விருப்பு வெறுப்புகளுக்கு அரசியலில் எந்த மரியாதையும் இல்லை. மேலும் இந்த அரசு சைவர்களுடைய அரசு, சிவனுடைய சொத்து என்று தன்னை சொல்லிக் கொள்கின்ற அரசு. இங்கே வைஷ்ணவம் பேசினால் கூட பொறுத்து கொள்வார்கள். அதுவே 2ஆம் 3ஆம் பட்சம்தான். பௌத்தம் பேசினால் அது சைவத்திற்கு நேர் எதிரிட என்று விலக்கிவிடுவார்கள். பௌத்தர்களை அந்நியர்களாக அலட்சியப்படுத்துவார்கள். நான் எந்த சமயமும் சார்ந்தவனில்லை என்று சொன்னால் அது இன்னமும் மோசம். நாத்திகமா, கடவுளே இல்லை என்று சொல்கிறாயா என்று ஓரம் கட்டுவார்கள். அக்கசாலைக்குள் நுழைவதற்கு பெரும் கெடுபிடிகள் அதிகமாக இருந்தன. தயவு செய்து உங்கள் உடைகளை கழற்றிவிட்டு நாங்கள் தருகின்ற இடுப்பு துண்டையும் மேல் துண்டையும் கட்டிக்கொள்ளுங்கள் என்று சொல்லி இடுப்பு துண்டையும் மேல் துண்டையும் அருண்மொழிப்பட்டனிடம் நீட்டினார்கள். அருண்மொழிப்பட்டன் தன்னுடைய வேட்டியை அவிழ்த்து மடித்து வைத்துவிட்டு அகலமான கோபனத்தோடு நின்றார். இடுப்பு துண்டை கட்டிக்கொண்டான். அதே உடையிலே வந்தியத்தேவரும் இருப்பது தெரிந்தது. தேக்கு கட்டைகளையும் புளியங்கட்டைகளையும் காட்டு மரக்கட்டைகளையும் சுவர் போல உள்ளுக்குள்ளே அடுக்கி நடுவிலே பிளந்து போட்டு கொண்டிருந்தார்கள். ஒரு குழியிலிருந்து ஒரு ஆள் உயரத்திற்கு அடுப்பு சீராய் எரிந்து கொண்டிருந்தது. அந்த குழியின் மீது இரும்பு வாணலி வைக்கப்பட்டது. ஏதோ மசக்கெண்ணெய் விட்டு வேகமாக மேல் பக்கம் சுத்தம் செய்தார்கள். சுத்தம் செய்த வேகத்திலே நகர்ந்து கொண்டார்கள். அந்த எண்ணெயும் மேலே பற்றி எரிந்தது. வாணலி அரைக்கால் நாழிகையில் சட்டென்று சிவந்தது. இன்னும் கட்டையை போடுங்கள் என்று சொல்லி வாணலிக்கு அடியிலே கிடைத்த சந்தின் வழியாக சிறு சிறு துண்டுகளை தள்ளினார்கள். நெருப்பு கொழுந்துவிட்டு வாணலியை சுற்றி எரிந்தது. பல கைகள் அந்த வாணலியை தாங்கி கொண்டிருப்பது போல தோற்றம் கொடுத்தது. வாணலி செந்நிறமாக மாறியது. புத்தர் சிலையை கழுத்திலே சுருக்கிட்டு 3 பேர் தூக்கினார்கள். தூக்கிய மரம் வளைந்தது. மெல்ல எடுத்து கொண்டு போய் வாணலியில் வைத்தார்கள். மரத்துண்டை கீழே சாய்த்தார்கள். சுருக்கு கயிறு தளர்ந்தது. கயிற்றை வெளியே எடுத்தார்கள். விலகி போனார்கள். புத்தர் சிலை தீயினுடைய தாக்கத்தினால் செந்நிறமாக மாறியது. அடிப்பக்கம் மெல்ல உருகுவது தெரிந்தது. அடிப்பக்கம் போல தொடைகளும் உருகின. இடுப்பு நகர்ந்தது. நெஞ்சு நகர்ந்தது. தலை மெல்ல மெல்ல முன்பக்கம் சரிந்தது. அருண்மொழிப்பட்டன் திகைப்போடு பார்த்து கொண்டிருந்தான். வந்தியத்தேவர் அவனையே பார்த்து கொண்டிருந்தார். புத்தர் சிலை மெல்ல உட்கார துவங்கியது. அமிழத் துவங்கியது. மாறியது. வெகு சீக்கிரத்திலே அது நீராக மாறி அந்த வாணலி முழுவதும் தங்க நீராக தகதகத்து கொப்பளத்தோடு எரிந்தது. சில சமயம் கொப்பளங்கள் வெடித்தன. தங்கத்துகள்கள் வெளியே வந்து விழுந்தன. தாமிரம் கலந்திருக்கிறது, அதனால்தான் வெடிக்கிறது என்று ஒரு பொற்கொல்லன் கூவினார். தாமிரம் கலக்காமல் பொன்னால் மட்டுமே இவ்வளவு உறுதியாக செய்ய முடியாதையா, இன்னொரு பொற்கொள்ளர் பதில் சொன்னார். மிக அழகான அமைதியான அன்பு ததும்பும் முகத்தினுடைய அந்த 1 முழ உயர புத்தர் சிலை முற்றிலும் நீராக மாற அருண்மொழிப்பட்டனை அது ஏதோ செய்தது. ஒரு துக்கத்தோடு அக்கசாலையை விட்டு வெளியே வந்தான். இரும், எங்கே போகிறீர்கள்? புத்தர் என்னவாக மாறுகிறார் என்று பார்க்க வேண்டாமா? குழிக்கரண்டியை தங்கத்தை முண்டு அச்சிலே ஊற்றினார்கள். வட்ட வட்டமாக நிறைய குழிகள் இருந்தன. அந்த குழிகளில் தங்கம் கொட்டப்பட்டது. குழிகளில் தங்கம் கொட்டப்பட்ட உடனேயே 2 பக்கமும் ஆட்கள் உட்கார்ந்து கொண்டு ஒருவர் முத்திரையை அழுத்தி வைக்க இன்னொருவர் அதன் மீது சுத்தியலால் ஓங்கி அடித்தார். மறுபடியும் அடுத்த குழியிலே வைக்க மறுபடியும் அடி விழுந்தது. படேர் 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 என்று ஒரு தாளகதியில் முத்திரைகள் பதிக்கப்பட்டன.
மொண்டு மொண்டு அச்சிலே ஊற்றுவதும் அச்சிலே ஊற்றியதும் முத்திரை அடிப்பதும் தொடர்ந்து விரைவாக நடந்தது. மொத்த புத்தர் சிலையும் அச்சு பதித்த தங்க நாணயமாக உறைந்தது. அச்சிலிருந்து தட்டில் பொற்காசுகளை வெளியே எடுத்தார்கள். பொற்காசுகளை ஒன்று திரட்டி நீர் தெளித்தார்கள். நீர் தெளித்த பொற்காசுகளை அள்ளி நீர் மிகுந்த பானையில் போட்டார்கள். சூடு முற்றிலும் தகர்ந்ததும் எடுத்து வேகமாக தேய்த்து நீட்டினார்கள். சரியாக பதிந்திருக்கிறதா என்று வந்தியத்தேவர் பார்த்தார். வெண்கல சிலைகளும் குத்து விளக்குகளும் சோழம் என்ற எழுத்துக்களுமாக பளபளத்தது. சோழ தேசத்தில் ஒரு படையெடுப்பு நடக்கப் போகிறது என்றால் அதற்கு முதல் வேலை காசு அடிப்பதுதான். புத்தர் சிலையை துண்டு துண்டாக நறுக்கியா கொடுக்க முடியாது. எனவே மற்றவர்களுக்கு காசு கொடுப்பதற்காக இம்மாதிரி பொன் நாணயம் அடிப்பது வழக்கம். பொன் நாணயம் அடிக்க தொடங்கிவிட்டோம் என்று வெளியே தெரிந்தால் ஜனங்களுக்கு படையெடுப்பு நிச்சயம் என்று புரிந்துவிடும். இதை மெல்ல கசிய விட்டு விடுவார்கள். இன்னும் 2 நாளில் சோழ தேசம் முழுவதும் யுத்தத்திற்கு தயாராகிவிடும். அரிசி விலையும் பருப்பு விலையும் அதிகரிக்கும். மன்னர் இந்த முறை வேறு திட்டம் வைத்திருக்கிறார். அரிசியும் பருப்பும் தஞ்சையிலிருந்து எடுத்து கொண்டு போகாது, தஞ்சையினுடைய பொருளாதாரத்தை பாழாக்காது, இங்கிருந்து ஒரு நெல்மணி அரிசி கூட எடுக்காமல் தொண்டை தேசத்திலே போய் எடுத்துக்கொள்ளலாம் என்கிறார். நடுநாடு கூட அவ்வளவு விளைச்சல் இல்லை. தொண்டை தேசத்திலே நல்ல விளைச்சல் இருக்கிறது. அரிசி, பருப்பு, கரும்பு, வாழை, வெற்றிலை எல்லாம் தொண்டை தேசத்திலே அமோகமாக விளைகிறதாம். திருக்கடல் மல்லை தாண்டி உள்ளே போய்விட வேண்டும். செங்கல்பட்டை என்ற ஊரை கட்டுமான பணிகளுக்கு மிகவும் பிரசித்தமானது. அங்குள்ள களிமண்ணில் சுட்ட செங்கல் அறுப்பது என்பது தொடர்ந்து நடந்து வருகிறது. அங்குள்ள வயல்கள் வளமானவை, வண்டல் மண் மிகுந்தவை. அங்கே அரிசி நல்ல விலையில் கிடைக்கிறது. எனவே வழியிலே வாங்கிக் கொள்வதுதான் என்று நாம் தீர்மானித்திருக்கிறோம். முதல் 2 நாட்களுக்கு நாம் அரிசி சோறு எடுத்துக்கொண்டால் போதும். அது வெளியே போய் வாங்க வேண்டிய அவசியமில்லை. கோட்டையில் உள்ள தானிய கிடங்கிலிருந்தே எடுத்துக்கொள்ளலாம். தொண்டை நாட்டு அரிசி சாப்பிட்டிருக்கிறாயா? தனி ருசி. அந்த வாழைப்பழம் பார்த்திருக்கிறாயா? சுளீர் என்று தித்திக்கும். வெற்றிலை இளம் துளிராக இருக்கும். தஞ்சையை போல முரட்டு குணம் இல்லை. எல்லாமும் நாசுக்கு. தொண்டை நாடு சான்றுடையது என்று சொல்வார்கள். சான்றோர்கள் உள்ள இடத்திலே காரமும் உப்பு அதிகமாகவும் உணவு இருக்குமா? அதுவும் சாதுவாகத்தான் இருக்கும். வந்தியத்தேவர் சொல்ல சொல்ல அருண்மொழிப்பட்டன் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தான். என்ன, இன்னும் புத்தரிலிருந்து வெளியே வரவில்லையா? இல்லை, மரணப்பரியந்தமும் வெளியே வர முடியாது என்றுதான் நினைக்கிறேன். அப்படி ஒரு காட்சியை இன்று காட்டிவிட்டீர்கள். ஏன் இதை காட்டினீர்கள் என்று கோபம் வந்தாலும் இதை பார்த்து ஒரு நிம்மதி, நிறைவு இருக்கிறது. இதை போலத்தான் நானும் மரணமடைய வேண்டும் என்று விரும்புகிறேன். புத்தருடைய இறப்பு இப்படித்தான் இருந்திருக்கும். என்ன சொல்கிறாய் அருண்மொழி? தனக்குள்ளே தான் ஒடுங்கி இருக்க வேண்டும். தன் உயிர் பிரிவதை தன் மனம் மொத்தமும் உயிருக்கு கொண்டு வந்து உயிரால் மனம் மொத்தமும் உறிஞ்சப்பட்டு மனம் காலியாகி வெறும் உயிர் மட்டுமே நின்று அதுவே வெளியே பறந்திருக்கும். அதுதான் அற்புதமான சாவு. மனம் வேறு உயிர் வேறா? வேண்டாம், உங்களுக்கு அது வேண்டாம். மனம் என்பது பற்றி சொன்னாலே மிகப்பெரிய பாடமாகும். ஆத்மா என்கின்ற உயிர் எல்லாவற்றிற்கும் காரணமாக இருக்கிறது. அதுவே எல்லாவற்றையும் இயக்குகிறது. அதைவிட தாங்களே முக்கியம் என்ற புலன்களும் புலன்களால் ஏற்பட்ட புத்தியும் புத்தியால் தூண்டப்பட்ட மனமும் அலைகிறது. அவைகள் அலைவதை தடுப்பதற்கு ஆத்மா எந்த முயற்சியும் செய்வதில்லை. அதே சமயத்தில் என்ன அலைந்தாலும் என்னோடுதான் வர வேண்டும் என்பதாய் ஆத்மா இருக்கும். மனதோடு உயிர் பிரிந்தால் மறுபிறவி உண்டு. உயிர் மனதை உறிஞ்சி தன்னுள்ளே அடக்கி கொண்டு அதை கபலீகரம் செய்துவிட்டால் அடுத்த பிறவி இல்லை. ஆன்மா ஆன்மாவாகவே இருக்கும். இதையெல்லாம் எங்கு கற்றாய் அருண்மொழி? நாகை விகாரத்தில் புத்த பிக்ஷுக்களோடு விவாதங்களில் ஈடுபட்டது. இதை சொல்லால் சொல்கிறாயே, செயலால் உணர்ந்ததுண்டா? ஆத்மா ஞாபகத்தை உறிஞ்சுகிறது. ஆத்மா மனதை தின்று கபலீகரம் செய்தது என்பதை அறிந்திருக்கிறாயா? சில கணங்கள் உணர்ந்திருக்கிறேன், ஆனால் முழுவதுமாக தெரியவில்லை. அறிவேன் என்கின்ற எண்ணம் மட்டுமே எனக்குள்ளே இருக்கிறது. சைவ சித்தாந்தம் இதை சொல்லித்தரவில்லையா? சொல்லித்தருகிறது. பதி, பசு, பாசம் என்ற 3ஆக பிரித்து, பசு பாசம் உடையது, பாசத்தை அறுத்தால் பசு
காணாமல் போகும், பதி மட்டுமே எஞ்சும் என்று சொல்லப்படுகிறது. வைணவம் வேறானதோ? ஆமாம். என்ன கரணம் அடித்தாலும் ஜீவாத்மா பரமாத்மாவோடு சேர முடியாது. கடைசி வரை ஜீவாத்மா கை கட்டி பரமாத்மாவிற்காக ஏங்கி நிற்க வேண்டியதுதான் என்பதுதான் அவர்கள் கருத்து. உன்னை தத்துவம் பேச மட்டுமே இங்கு அழைத்து வரவில்லை. நீ விரும்புகின்ற புத்தரை உருக்குகிறேன் பார் என்ற கொடுமையை காட்டவும் உன்னை கூட்டி வரவில்லை. எந்த காரணம் கொண்டும் குந்தவையிடம் உரைத்து கொள்ளாதே. என்னதான் கடித்து கொண்டாலும் ராஜேந்திர சோழருக்கு தன் தங்கையின் மீது மிகுந்த பாசம் இருக்கிறது. அதுவும் அதற்கு அவருடைய மருமகன்தான் காரணம். நீ நல்ல பெயர் எடுக்க வேண்டுமென்றால் குந்தவையினுடைய மகனான ராஜநரேந்திரனை உன் பக்கம் இழுத்துக்கொள். எனக்கு வயதாகிவிட்டது. என்னால் போர் பயிற்சி சொல்லித்தர முடியாது. என்னால் ஒரு இளைஞனிடம் அமைதியாக பேசுகிற அளவுக்கு பொறுமை இல்லை. சூக்ஷமம் உள்ளவர்களோடு தான் என்னால் பேச முடியும். அவன் கொஞ்சம் சரியாக வளர்க்காத பிள்ளை. ஒரு விஷயத்தை 3-4 முறை அவனுக்கு சொல்ல வேண்டியிருக்கிறது. அந்த பொறுமை என்னிடம் இல்லை. அதே சமயம் அவனை சரியாக வளர்க்க வேண்டுமே என்கின்ற கவலையும் இருக்கிறது. கீழே சாளுக்கியத்திலே ஒரு சரியான அரசு இல்லையெனில் நமக்கு எந்த நேரமும் தொந்தரவு தான். பரதகண்டம் இருக்கும் வரை மேலை சாளுக்கியத்திற்கும் சோழ தேசத்திற்கும் சண்டை இருக்கத்தான் செய்யும். காரணம், நம்முடைய அடிப்படையான குணங்களே வேறு வேறு. தங்களை சிறந்து செய்வர்கள் என்று அவர்கள் நினைத்து கொள்கிறார்கள். சிவலிங்கத்தை நெஞ்சிலே கட்டி கொண்டால் சைவனாகிவிட முடியுமா? பதி பசு பாசம் என்று சொன்னாயே, அது அற்புதமான விஷயம். சைவ சித்தாந்தம் மனித வேரை அசைத்து பார்க்கின்ற விஷயம். அவர்கள் சிவன் என்கின்ற விஷயத்தை விஷ்ணுவாக மாற்றி வெறும் ஆராதனை செய்வதிலேயே தங்களுடைய கவனத்தை செலுத்திவிட்டார்கள். சிவன் அபிஷேக பிரியன், அலங்கார பிரியன் என்று சொல்ல மும்முரமாக பாலும் தயிரும் ஊற்றுவதிலேயே குறிக்கோளாக இருக்கிறார்கள். சைவ தத்துவ ரீதியாக அழிந்து வெறும் பக்தி பரவசமான விஷயமாக மாறும். பெரும் சோற்று பட்டாளமாக போகும். மேலை சாளுக்கியத்திலே உணவு வகைகள் அதிகம். உணவு உண்பது அதிகம். பல போர்களில் வேறு எதுவும் உண்ண கிடைக்காமல் வெறும் நீர் ஊற்றி அரிசி சோறு சாப்பிட்டு விட்டு போயிருக்கிறேன். வெறும் மாமிசம் மட்டும் சுவைத்து சாப்பிட்டு விட்டு போயிருக்கிறேன். மேலை சாளுக்கியத்தில் படை வீரர்களுக்கு 6 வெஞ்சினங்களோடு சாப்பாடு போட வேண்டும். எப்படி சண்டை போடுவான்? தந்திரம்தான் அதிகமாகும். அதனால்தான் மேலை சாளுக்கியத்திலிருந்தே நேரடியான படையெடுப்பு இல்லாமல் சுற்றி வளைத்தே படையெடுப்பு நடக்கிறது. சற்று அசந்த பொழுது தாக்குதல் என்பது நடைபெறுகிறது. சேர தேசம் அப்படி அல்ல. சாப்பாட்டுக்கு மிகப்பெரிய முக்கியத்துவம் சேர தேசத்து நம்பூதிரிகள் கொடுத்ததே இல்லை. நாமாவது அரிசி உணவு சாப்பிடுகிறோம். அவர்கள் அரிசி உணவை பிசைந்து கூழாக்கி அதிக நேரம் உட்காராமல் தேங்காய் சிரட்டையில் எடுத்து குடித்துவிட்டு தொட்டுக்கொள்ள ஒரு வெஞ்சினம் சாப்பிட்டு விட்டு நகர்ந்து விடுகிறார்கள். 15 நிமிடத்தில் இறைப்பையை விட்டு குடலுக்கு போய்விடுகிறது. நிறைய பழங்கள் சாப்பிடுகிறார்கள், காய்கறிகள் சாப்பிடுகிறார்கள். மீன் நல்ல புரத சத்து உள்ள உணவு. அதிகம் பேர் மீனை சாப்பிடுகிறார்கள். நம்பூதிரிகள் நிறைய தேன் சாப்பிடுகிறார்கள். மருந்தே உணவு, உணவே மருந்து. ஆனால் அருண்மொழி, சோழ தேசம் இதுவரை இல்லாத வகையிலே வெறும் சாப்பாட்டு கடையாக மாறிக்கொண்டு வருகிறது. அது கவலையாக இருக்கிறது. இவ்வளவு வகையான தின்பண்டம் ஒரு மனிதருக்கு தேவையே இல்லை. எதற்கு இவ்வளவு பேசுகிறேன் தெரியுமா? என்னுடைய கேள்வி வேறு. ஸ்ரீ விஜயத்தில் பௌத்தருடைய ஆட்சி நடக்கிறது. மன்னன் பௌத்த பிக்ஷுக்களுக்கு அடங்கி நடக்கிறான். ஆனால் இன்னதுதான் சாப்பிட வேண்டும் என்று இல்லாது வகை வகையாக ஏதேதோ மாமிசம் சாப்பிடுகிறார்களே, இது எப்படி? கொள்கை ஒரு பக்கம், செயல்கள் ஒரு பக்கம் என்று ஜனங்கள் பிரிந்திருக்கிறார்களே, இது எதனால்? இந்த இடத்திலே எப்படி பௌத்தம் ஊன்றியது? ஒருவேளை பிக்ஷுக்களும் மாமிசம் சாப்பிடுவார்களோ? அப்பொழுது புத்தருடைய கொள்கை என்னவானது? புத்தர் பன்றி மாமிசம் சாப்பிட்டு விட்டு இறந்தார் என்று சொல்லப்படுகிறதே. அப்பொழுது புத்தரும் மாமிசம் சாப்பிடுகிறவர் தானா? ஆடுகளை பலியிடக்கூடாது என்று தடுத்தது நாடகம்தானா? உணவிலே கவனம் செலுத்தாது ஒரு சமூகம் ஜெயிக்காது. ஏன் மௌனமாக இருக்கிறாய் அருண்மொழி? வந்தியத்தேவர் கேட்டார். பசிக்கு உணவு இவ்வளவுதான் பௌத்தருடைய எண்ணம். அது இலையாக இருக்கலாம், கனியாக இருக்கலாம், சோறாக இருக்கலாம், சிறு துண்டு மாமிசமாக கூட இருக்கலாம். பசிக்கு உணவு, அதோடு முடிந்து போயிற்று. உணவை உல்லாசமாக விவரிக்கிற பொழுது பல்வகைப்பட்ட விஷயங்கள் உல்லாசமாகி விடுகின்றன. உலகம் முழுவதும் உல்லாசமாகிறது. உல்லாசமான உலகத்திலே கடவுள் இல்லை. கடவுள் என்கின்ற விஷயம் மிக தெளிவானது. எந்த விருப்பமோ வெறுப்போ இல்லாதது.
அதனால் மிகவும் வெறுமையானது. அந்த வெறுமைக்குள்ளே இருக்கின்ற அமைதி அலாதியானது. கடும் வெப்பத்திலே புத்தர் சிலை உருகி தன்னுள்ளே அமிழ்ந்து ஆழ்ந்து கரைந்து நீராவது நிச்சயம். கண்கொள்ளா காட்சி. உங்களுக்கு நன்றி சொல்கிறேன். எனக்குள்ளும் அந்த நாள் என்ற அகந்தை என் திமிர் உள்ளே குழைந்து காணாமல் போக வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். வேண்டுவது கூட ஒரு தவறான விஷயம்தான். இடையராது இந்த விஷயத்தை சிந்தித்து கொண்டிருந்தால் நானும் அந்த விதமே மாறிவிடுவேன். தேனின் புழுவை கொட்டி கொட்டி கொளவி ஆக்குவது போல என் மனம் திரும்ப திரும்ப இந்த விஷயத்தை சிந்தித்து அதுவாகவே மாறிவிடும். அருண்மொழி, கிருஷ்ணன் ராமனுக்கு நீ எப்படி மகனாக பிறந்தாய்? அவர் தத்துவம் எல்லாம் பேசுவார், ஆனால் அந்நியாயத்துக்கு தந்திரக்காரர். ஒரு வாய்ப்பு இருப்பின் அந்தனர் அரசராளலாம் என்ற ஒரு விதி இருப்பின் வெகு நிச்சயம் அவர் ராஜராஜரை கவிழ்த்துவிட்டு தானே அரசராகி இருப்பார். அவ்வாறு செயல் வேகம் உடையவர். நீயோ உள்ளுக்குள்ளே மூழ்கி தவிக்கிறாய். எப்படி இது என்று ஆச்சரியமாக இருக்கிறது. உங்களுக்கு என் தந்தையை பற்றி தெரிந்தது அவ்வளவுதான். தட்டிலே வைத்து கொடுத்தால் கூட அவர் அரச பதவியை ஏற்க மாட்டார். ஏனெனில் ராஜராஜர் தலைக்கு மேலே தான் உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம் என்பது அவருக்கு தெள்ள தெளிவாக தெரியும். அம்மாதிரி ராஜேந்திரர் தலையிலே உட்கார முடியவில்லை. உடனே நகர்ந்து விலகிவிட்டார். ராஜேந்திரரை மடக்கி நிறுத்த முடியவில்லை. அதனால் வெறும் சேனாதிபதியாக வீட்டிற்குள்ளே வெற்றிலை பாக்கோடு உட்கார்ந்து விட்டார். என்னை முன்னே தள்ளிவிட்டார். இப்பொழுது அவருடைய இடத்தை நான் பிடிக்க வேண்டும் என்றால் ராஜேந்திரர் தலையிலே உட்கார வேண்டும். எனக்கு அதில் விருப்பமில்லை. உன் விருப்பம் என்ன அருண்மொழி? சொல்லட்டுமா? வெளியே சொல்லக்கூடாது. சொல் அருண்மொழி. நாம் பகைவர்கள் அல்ல, நண்பர்கள். தைரியமாக சொல். புத்த பிக்ஷுவாவது என் லட்சியம். பரதகண்டத்தை விட்டு கிழக்கே போய் குடியேறி அங்கு மொழியற்ற உலகத்தில் வாழ்ந்து புத்தம் சங்கம் தம்மம் என்று உட்கார்ந்து விடுவதுதான் என் ஆசை. எது உன்னை தடுக்கிறது அருண்மொழி? இந்த ஆசை வருவதற்கு காரணமே என் தந்தை, என் படிப்பு, என் அனுபவம், இந்த சோழ தேசம். அதற்கு நன்றி செலுத்தாமல் இதுவரை எதனால் ஊட்டி வளர்க்கப்பட்டேனோ அதற்கு காணிக்கை தராமல் நான் வெளியூர் போவதில் அர்த்தமில்லை என்று தோன்றியது. வாழ்ந்த இடத்திற்கு நன்றி செலுத்திவிட்டு கொஞ்சம் வயதான பிறகு நான் கடல் கடந்து போய்விடுவேன். அருண்மொழி, துண்டை மெல்லியதாக உதறு. அவன் அவிழ்த்த துண்டை மெல்லியதாக உதறினான். தங்கத் தகடுகள் கீழே உள்ள கருப்பு துணியிலே படர்ந்தன. அவைகளை நீர் தொட்டு ஒற்றி எடுத்தார்கள். அவன் நகர்ந்து போய் தன்னுடைய துணிகளை எடுத்து கொண்டான். அக்கசாலை தாண்டி வாசலுக்கு வந்து குதிரை ஏறினான். எப்பொழுது படை வடக்கு நோக்கி நகரும்? இன்னும் ஒரு வாரம் ஆகும் என்று தோன்றுகிறது. வில்லாளிகளுக்கு பரமன் மழப்பாடியார் தனித்த பயிற்சி கொடுத்து கொண்டிருக்கிறார். அரையன் ராஜராஜன் குதிரைகளை எப்படி பிரித்து ஒன்றாக தாக்க வேண்டும் என்று பயிற்சி கொடுத்து கொண்டிருக்கிறார். யானைகளை வெகு தூரம் ஓட்டி கொண்டு போகிறார்கள், ஓட வைக்கிறார்கள். யானைகள் ஓடுவதற்கு மட்டும் பழக்கமல்ல, அம்பாரியிலே உள்ளவர்களுக்கும் பழக்கம் வர வேண்டும். அரையன் ராஜராஜன் தான் தலைமை தாங்குகிறாரா? ஆமாம், ராஜேந்திரனுடைய மூன்றாவது மகன் வீரராஜேந்திரனும் வருவான். ஆனால் தலைமை தாங்குவது அரையன் ராஜராஜன் தான். வீரராஜேந்திரன் உபசேனாதிபதி மட்டுமே. ஆக நமக்கென்ன வேலை? கீழே சாளுக்கியம் பெரிய படையெடுப்பு அல்ல. அருண்மொழி, இந்த படை வருகிறது என்றதுமே அவன் காணாமல் போவான், ஓடி ஒளிந்து கொள்வான். விஷ்ணுவர்தன் விஜயாதித்தன் கைது செய்யப்படுவான். விமலாதித்தன் மகனான ராஜநரேந்திரனுக்கு பட்டாபிஷேகம் நிச்சயம் நடக்கும். அதற்கு பிறகுதான் போர் நடக்கும். கலிங்க தேசம் ஒட்ட தேசம் என்று நகர வேண்டும். பாலவம்சத்து மகிபாலன் இருக்கிறான். கங்கை கரையிலே அவனை கொல்ல வேண்டும். கங்கை வரை போவோம் என்று நினைக்கிறீர்களா? உள்ளுக்குள்ளே ராஜேந்திர சோழனுக்கு அப்படி ஒரு எண்ணம் இருக்கிறது. என்ன? எதனால் அந்த எண்ணம்? தன் தந்தை என்ன செய்யவில்லையோ அதை தான் செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணம் அவருக்கு உண்டு. அதனால்தான் வெறும் கோவில் மட்டும் கட்டாமல் கோவிலை சுற்றி கோட்டை கட்டி, கோட்டைக்குள்ளே அரண்மனை கட்டி, ஒரு நகரமே கோட்டைக்குள்ளே இருக்க வேண்டும் என்று தீர்மானிக்கிறார். அதற்கு மிக சரியான இடத்தை தேர்ந்தெடுத்திருக்கிறார். கொள்ளிடத்திலே வெள்ளம் வரும்பொழுது அவை கால்வாய்களின் வழியாக ஊருக்குள்ளே திருப்பி விடப்படும். ஊருக்குள்ளே திருப்பிவிடப்பட்ட நீர் குளங்களாகவும் ஏரிகளாகவும் கிணறு பாசனமாகவும் மாறும். அடுத்த பருவமழை வரும் வரை இந்த நீர் போதும்.
அதே சமயம் கட்டுப்பாடற்ற வெள்ளம் வரும்பொழுது அதை வேறு திசைக்கு திருப்பிவிட முடியும். நகரை அழிவிலிருந்து பாதுகாக்க முடியும். ஜெயங்கொண்டத்திலே ஸ்தாபிக்கப்படும் நகரம் மேடானது, அதே சமயம் மிகவும் நீரோட்டம் உடையது. ஈசான மூலையிலே கணபதியை நிறுத்தியாகிவிட்டது. மிக அழகான கணபதி. எப்பொழுது நடந்தது இதெல்லாம்? நீ நாகை விகாரத்திலே இருந்த பொழுது. ஆனால் அங்கு எனக்கு செய்தி சொல்லப்படவில்லையே. புத்த பிக்ஷுக்களுக்கு தெரியும், சொல்ல மாட்டார்கள். புத்த பிக்ஷுக்கள் உங்களை போன்றவர்களை மூளை சலவை செய்வதிலேயே குறியாக இருப்பார்கள். எதற்காக போர், எதற்காக சோழ தேசம், நீ யார் என்று சொல்லி உட்கார வைத்து விடுவார்கள். அங்கு மாட்டிக்கொள்ளாதே அருண்மொழி. நீ சொல்வதைப் போல புத்த பிக்ஷுவாக மாறி சோழ தேசம் விட்டு வெளியேறிவிடு. சோழ தேசத்திலே இருக்கும் வரை சோழ தேசத்திற்கு விசுவாசம் உள்ளவனாக இரு. புத்த பிக்ஷுவை நெருங்க விடாதே. அவனை பிரம்பால் அடிப்பதற்கும் தயங்காதே. ஏன் அவ்வளவு துவேஷம் உங்களுக்கு? எனக்கு தனிப்பட்ட முறையிலே எந்த துவேஷமும் இல்லை. ஆனால் ஸ்ரீ விஜயத்து பௌத்த பிக்ஷுகளால் தான் இந்த வணிக வீரர்கள் பேரவஸ்தைக்கு உள்ளாகி இருக்கிறார்கள். அந்த அஹிம்சாவாதிகளால் தான் இத்தனை கொடுமை எளிதாக நடைபெறுகிறது. எனவே ஸ்ரீ விஜயத்தை கடுமையாக தண்டிக்க முதலில் நாகை விகாரத்தை தண்டிக்க வேண்டும் என்ற ஞாபகம் வைத்துக்கொள். கிழக்கு பக்கம் தளர்ந்திருக்கிறது என்று ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கிறது. கிழக்கு பக்கம் சோழ தேசம் தாக்கப்படும் என்று நிசம்பசுதனி சொல்லியிருக்கிறாள். எனவே அந்த இடத்தை உறுதியாக வைத்துக்கொள்வது உன் பொறுப்பாக மாறுகிறது. புத்திமதிக்கு நன்றி வந்தியத்தேவரே. நான் வெகு நிச்சயமாக புத்த பிக்ஷுக்களோடு கைகோர்த்து கொள்ளவில்லை. சோழ தேசத்திற்கு விசுவாசமாகத்தான் இருக்கிறேன். சமயம் என்று வருகிற பொழுது பிரிவினை வருகிறதே தவிர தேசம் என்று வருகிற பொழுது நான் சோழ தேசத்துக்காரன் இல்லை. சமயம் தேசத்தை ஒதுக்கிவிடும். சமயம்தான் முக்கியம், தேசம் பிறகு என்று வந்துவிடும். அங்கே கவனமாக இரு. அக்கசாலையிலே வந்தியத்தேவர் நின்று கொள்ள அருண்மொழிப்பட்டன் குதிரை ஏறி புறப்பட்டான். எங்கேனும் போய் தனிமேலே சிந்திப்பது நல்லது என்று தோன்றியது. 2 லட்சம் வீரர்களுக்கு சோறு வேண்டும் என்றால் எவ்வளவு அரிசி வேண்டும்? எத்தனை நாள் தங்கப் போகிறார்கள்? அத்தனை பேருக்கும் அரிசிக்கு என்ன செய்வது என்று யோசிக்க வேண்டும். போகலாமா? தொண்டை நாடு போகலாமா? இல்லை ஏற்பாடு செய்யலாமா? அல்லது ஸ்ரீ விஜயத்து தூதுவனை கைது செய்து வரலாமா? ஸ்ரீ விஜயத்து தூதுவனை கைது செய்யத்தான் ஆட்கள் போதுமே. நான் போக வேண்டியது இல்லை. தொண்டை மண்டலம் போனால் அரிசி வாங்குவது பற்றியும் அரிசியை பத்திரமாக பாதுகாப்பது பற்றியும் சமைப்பதற்கு உண்டான பாத்திர பண்டங்கள் பற்றியும் அங்கே உள்ள கிராம அதிகாரிகளுக்கு உற்சாகமூட்டுவது பற்றியும் செய்யலாம். எந்த வழியாக போகிறோம்? ஜெயங்கொண்டான் வழியாகவா அல்லது கடற்கரை ஓரமாக பயணப்பட்டு திருக்கடர்மல்லையா? திருக்கடர்மல்லை எளிது. ஆனால் உணவு பற்றி அத்தனை தெளிவாக இருக்க முடியாது. சொல்லிவிட்டு போகலாமா அல்லது நாம கிளம்பி விடலாமா? திருக்கடர்மல்லை தாண்டி மருதீஸ்வரர் கோவில் இருக்கிறது. அங்கு தந்தைக்கு நேர்ந்து கொள்ளலாம். மருதீஸ்வரர் தாண்டி மயிலையில் திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி என்று ஒரு அழகிய விண்ணகரம் இருக்கிறது. அங்கே போய் அங்கேயும் தந்தைக்கு வேண்டிக் கொள்ளலாம். பிறகு திருவெற்றியூர் போய் பாடி இறக்கலாம். அரிசி எங்கே வாங்க முடியும்? திருமயிலையில்தான் வணிகர்கள் அதிகம் இருக்கிறார்கள். அங்கே போவது உச்சிதம்தானே. ஒரு வார்த்தை மன்னரிடம் பேசிவிட்டு போகலாமா? அவன் அரண்மனையை நோக்கி திரும்பினான். அடுத்த வாரம் படையெடுப்பு எனில் இப்பொழுது இன்று எவரேனும் வடதிசை நோக்கி கிளம்ப வேண்டும் என்று கணக்கு போட்டான். அவன் அரண்மனையை நோக்கி போகும்பொழுது திருமயிலையில் உள்ள அந்தணர்கள் சீறி எழுந்தார்கள். தஞ்சையில் உள்ள அந்தணர்களின் நிலங்களை பறித்து வேளாண் வகை நிலம் ஆக்கிவிட்டால் அதே போல இங்கேயும் நடக்குமா? நடக்காது. நடக்க விட மாட்டோம். எங்கள் நிலங்கள் எங்களுக்குத்தான் சொந்தம். அது பரம்பரை உரிமை. வேளாளர்களை நோக்கி அந்தணர்கள் சீறினார்கள். நாங்கள் கொடுப்பதை நீங்கள் வாங்கி கொள்ள வேண்டும். எவ்வளவு கொடுப்பது என்பதை விளைச்சலை பொறுத்து நாங்கள் தீர்மானம் செய்வோம் என்று அந்தணர்கள் அடித்து சொல்ல, முடியாது என்று வேளாளர்கள் தலையசைத்தார்கள். முடியாது என்றால் போங்கள். அறுப்பு அறுக்க முடியாது என்று சொல்கிறோம். இன்னும் 3 நாட்களில் அறுத்தாக வேண்டும். இது முதல் போகம். இதற்கு பிறகு நீர் விட்டு மறுபடியும் உழுது விதைத்தால் தை மாதம் நமக்கு நெல் கிடைக்கும். இந்த நெல் உங்களுக்கு வேண்டுமென்றால் நாங்கள் அறுத்தால்தான் முடியும். நாங்கள் சொல்கின்ற அளவுக்கு நீங்கள் வந்தாலொழிய இது நடக்காது. என்ன வேண்டும் சொல்லுங்கள். 50க்கு 50. முடியவே முடியாது. என்ன திமிர்? எப்படி கேட்கிறாய்? என்னுடைய நிலத்திலே நீ 50 பகுதியா? எப்படி?
விதைத்தது நான், உழுதது நான், அறுக்கப் போவதும் நான். எனக்கு 50 இல்லாமல் வேறு எதற்காக உழுவது, வேறு எதற்காக விதைப்பது? எங்களுக்கு தேவையில்லை. எங்கள் வீட்டு உணவுக்கு எங்களுடைய தானியம் போதும். எங்களால் உழுது கொள்ள முடியும். உங்கள் வீட்டு உணவிற்கு உங்களால் உழுது கொள்ள முடியாது. வெளியூரிலிருந்து ஆட்களை கொண்டு வந்து நாங்கள் விதைப்போம், மறுப்போம். வெளியூரிலிருந்து வேளாளர்கள் தானே வர வேண்டும். அந்தணர்களா வந்து விதைப்பார்கள்? அவர்களா அறுப்பார்கள்? எந்த வேளாளர்களை வேண்டாம் என்று நாங்கள் வேண்டிக் கொண்டால் சேர் விட்டு எழுந்து வெளியே போய் விடுவார்கள். அவன் கை கட்டி நின்றிருந்தான். பெயர் சீராளன். நாயன்மார் கதைகளில் அதிக ஈடுபாடு உடைய அவனுடைய தகப்பனார் சீராளன் என்று அவனுக்கு பெயர் வைத்தார். இறைவன் வாய் நிறைய சீராளனே வா, சொல் குழந்தாய் வா என்று அழைத்தார் அல்லவா? எனவே சீராளன் என்ற பெயர் அவருக்கு மிகவும் பிடிக்கும். அவனை அழைப்பவர்களுக்கும் அந்த பெயர் பிடித்திருந்தது. மற்றவர்களுக்கு பிடிக்கும்படியாக அவன் நடந்து கொண்டான். ஆனால் அந்த கூடத்திலே அப்படி நடந்து கொள்ள முடியாது என்று அவனுக்கு தோன்றியது. வேளாளர்கள் கேட்டது தவறு என்று அவன் சொல்ல அந்தணர்கள் சட்டென்று அமைதியானார்கள். 50க்கு 50 என்பது தவறு என்று சொல்ல வேளாளர்கள் திகைத்தார்கள். வேளாளர்களுக்கு 60, வேலை செய்யாத உங்களுக்கு 40 என்று அவன் சொல்ல மறுபடியும் ஓவென்ற கூச்சல் எழுந்தது. வேளாளர்கள் கைத்தட்டி சிரித்தார்கள். வேளாளர்கள் வேலை செய்யாதவர்கள் என்று அவன் பிரித்தது அவர்களுக்கு சந்தோஷமாக இருந்தது. என்ன, மறுபடியும் அவன் பேச வேளாளர்கள் திரும்பவும் வாய்விட்டு சிரித்தார்கள். அந்தணர்களுக்கு கோபம் மிகவும் வேகமாக பொங்கியது. உன்னுடைய வாய் அதிகம் பேசுகிறது, திமிர் தலைவிரித்தாடுகிறது. இங்குள்ளவர்களை தூண்டிவிட்டு பின்னாலிருந்து நீதான் இயக்குகிறாய் என்று தெரியும். நான் சொல்வதை கேள். மரியாதையாக இந்த இடத்தை விட்டு போய்விடு. இது நீ பேசக்கூடிய இடம் அல்ல. உன் தந்தையும் உன் மாமனும் மற்ற பெரியவர்களும் எல்லாம் இருக்கிறார்கள். 50க்கு 50 எடுத்துக்கொள்ளவே முடியாது. 60க்கு 40, எங்களுக்கு 60, உங்களுக்கு 40 தர முடியாது. முடியவே முடியாது. அவன் வேகமாக மறுத்தான். சரி, அறுக்காதே போ, நான் மாடு விட்டு மேய விட்டு விடுகிறேன் என்று அந்தணன் சொல்ல வேளாளர்கள் பின்வாங்கினார்கள். அந்தணர்கள் கலவரப்பட்டார்கள். புலிக்கொடியோடு கூடிய ஈட்டிகள் எடுத்து வந்த 6 போர் வீரர்கள் மயிலாப்பூரின் உள்ளே நுழைந்தார்கள். வணிகத் தலைவன் யார் என்று விசாரித்தார்கள். என்ன விஷயம்? ராஜேந்திர சோழர் தூதுவனாக வருகிறோம் என்று சொல்லி ஒரு மூங்கில் குழலை நீட்டினார்கள். குழலின் மீது அரக்கு பதிந்திருந்தது. அதன் மீது ஒரு தலைமயிர் ஒட்டியிருந்தது. முத்திரை மோதிரம் தெளிவாக தெரிந்தது. வணிகத் தலைவன் வாங்கி நெற்றியிலே ஒற்றிக்கொண்டான். அந்தணர்களை பார்த்தான், வேளாளர்களை பார்த்தான். வெகு முக்கியமாக ராஜகாரியம் வந்திருக்கிறது, கலைந்து விடாதீர்கள், இருங்கள் என்று சொல்லி கொண்டார். மெல்ல எல்லோரையும் மூங்கில் குழலில் உள்ள முத்திரையை பார்க்க சுவடிகள் இருந்தன. ஓலை வணிகர்களுக்கு எழுதப்பட்டிருந்தன. கிழக்கு நோக்கி திருமயிலை வழியாக அரச படைகள் வரும். அவைகளுக்கு திருமயிலையிலும் திருவெற்றியூரிலும் தங்க வைத்து 3 நாட்கள் உணவு போட வேண்டிய பொறுப்பு வணிகர்களை சேர்ந்தது. அதற்குண்டான காசு கொடுக்கப்படும். தங்க கழஞ்சுகள் இருக்கும் என்று சொல்லப்பட்டது. இன்னொரு ஓலையிலே பாதைகள் சீரமைக்கவும் வீரர்கள் தங்க கொட்டைகள் போடவும் உத்தரவிடப்பட்டிருந்தது. இன்னொரு ஓலையில் ஊருக்குள்ளே ஏதேனும் பிணக்கு இருப்பின் அதை பேசி தீர்த்து கொண்டு வரவேற்பு நல்லபடியாக தர வேண்டும். இல்லையெனில் கடுமையான தண்டனை கிடைக்கும் என்று எச்சரிக்கப்பட்டிருந்தது. ராஜேந்திரர் சொல்ல சொல்ல அதை ஓலை நாயகம் எழுத 2 சேனாதிபதிகள் அதில் கையெழுத்திட்டிருந்தார்கள். முடிந்ததா உங்கள் பிரச்சனையெல்லாம்? வேளாளர்களே, நீங்களே நெல் அறுத்தாக வேண்டும். நெல் அறுத்தால்தான் அரிசி ஆக்க முடியும். அந்த அரிசி மொத்தமும் நமது படைகளுக்கு தேவை. நீங்கள் அந்தணர்களுக்கு என்ன கொடுப்பீர்கள் என்று எனக்கு தெரியாது. ஆனால் அரிசி மொத்தமும் வணிகர்களாகிய நாங்கள் வாங்கிக் கொள்கிறோம். நீங்களே கொடுத்து விடுங்கள் ஐயா. என்ன விலை இருக்கிறதோ அதிலே 50% எங்களுக்கு கொடுத்து விடுங்கள். இப்பொழுது அந்தணர்கள் முன் வந்தார்கள். 50க்கு 50 ஒத்துக்கொள்கிறோம். ஆனால் 50க்கு உண்டான அரிசியை நாங்கள் வாங்கிக் கொள்கிறோம். மீதி 50க்கு உண்டான அரிசியை அரசரிடம் கொடுத்து விடுங்கள். சாமர்த்தியமாக பேசுவது போல பேசுகிறார்கள். ஒரு குண்டுமணி அரிசி கூட இருவருக்குமே கிடைக்காது. அத்தனையும் வணிகர் வீட்டுக்கு வந்துவிடும். அவர் தீர்மானிப்பார். எத்தனை படைகள் வருகிறதோ, எத்தனை நாட்கள் இருக்கிறதோ அது போக மிஞ்சி இருப்பதை 60க்கு 40. மறுபடியும் அந்தணர்கள் கூவினார்கள். என்ன சொல்கிறீர்கள்?
மிஞ்சியதை 60க்கு 40ஆக பிரித்து 40ஐ அவர்களுக்கும் 60ஐ எங்களுக்கும் தர வேண்டும். ஒன்றும் மிஞ்சவில்லை என்றால் என்ன செய்வது? இப்பொழுது அவன் ஏக்கமாக கூறினான். 60க்கு 40 மிஞ்சாதது 60 அவருக்கு, மிஞ்சாத 40 எங்களுக்கு என்று சொல்ல வேளாளர்கள் விழுந்து புரண்டு சிரித்தார்கள். அந்தணர்களின் முகம் இருண்டது. அவனை அடித்து மிதிக்க வேண்டும் ஐயா, ஆள் வைத்து கொன்று போட வேண்டும். மிகவும் அதிக பிரசங்கித்தனமாக பேசுகிறான். 2-3 அந்தணர்கள் அடிக்குரலிலே பேசி பல்கடித்தார்கள். பார்வைக்குத்தான் அந்தணர்களாக இருந்தார்களே தவிர அவர்கள் எல்லோரிடமும் தடிமனான கோல் இருந்தது. ஊன்றி நடப்பது போல அவர்கள் அதை உபயோகப்படுத்தினார்களே தவிர உண்மையிலேயே அவர்கள் அதை பிரயோகப்படுத்தவும் தெரிந்தவர்கள் என்பதை அதை வைத்து கொண்டிருந்த சேஷ்டையிலேயே தெரிந்தது. வேளாளர்கள் பலர் இடுப்பிலும் உடைவாள் சொருகி இருந்தார்கள். வணிகர்கள் மட்டுமே ஆயுதங்கள் இல்லாமல் மௌனமாக அமைதியாக உட்கார்ந்திருந்தார்கள். இடுப்பில் துணி கட்டி அந்த துணிக்கு நடுவே நீண்ட வாள் சொருகி இருந்தான். சீராளா, கொஞ்சம் யோசனை செய். கேலி செய்கின்ற நேரமல்ல. 3 லட்சம் வீரர்கள் வருவார்கள் என்பது என் கணக்கு. திருவெற்றியூருக்கு நெல் அனுப்ப வேண்டும். இங்கு வைத்து கொள்ள வேண்டும். திருமல்லையில் கூட கேட்கலாம். நாம் என்ன செய்வது? அறுக்க முடியாது என்று மட்டும் சொல்லிவிடாதே. மன்னருடைய கோபத்திற்கு தேவையில்லாமல் இந்த தொண்டை மண்டலம் ஆளாகும். நம்மை நம்பித்தான் அவர்கள் படை நடத்துகிறார்கள். இன்னும் தொலைதூரம் போவதற்கு கூட அவர்களுக்கு அரிசி வேண்டும் என்று கேட்பார்கள். நாம் கூடை கூடையாக அரிசியை மாட்டு வண்டிகளிலே ஏற்றி அவர்களை பின்தொடர வேண்டியிருக்கும். எதற்காக போர்? ஒரு வணிகர் ஒரு அந்தணரை கேட்டார். மேலை சாளுக்கியம் மறுபடியும் எகிரி கொண்டிருக்கிறது. சோழ சாம்ராஜ்யத்தை இளவல் அல்லது மேலை சாளுக்கியத்தின் இளவலா, யாருக்கு பட்டம் என்று சூதாடி கொண்டு இருக்கிறார்கள். இந்த நேரம் நாம் உதவிக்கு போகவில்லை என்றால் நமக்கு பல தீங்குகள் வரக்கூடும். சிறிது நேரம் அங்கு அமைதி நிலவியது. 60க்கு 40, 90க்கு 10, 80க்கு 20 எனக்கு கவலை இல்லை. இனிமேல் நம்முடைய வேலை இங்கு உட்கார்ந்து பேசுவது அல்ல, களத்திலே இறங்குவது, அறுவடை செய்வது, கதிரடிப்பது, நெல்மணியை சேகரிப்பது, கூடை கூடையாய் கொண்டு போய் பத்திரப்படுத்துவது. இதுதான் முக்கியம். நம்முடைய சண்டையை நம்மால் தீர்த்து கொள்ள முடியாவிட்டால் வேறு யாராவது தீர்த்து வைப்பார்கள் என்று சொல்லிவிட்டு அவன் திண்ணையை விட்டு கீழிறங்கினான். வெளியே நடந்தான். யார் தீர்த்து வைப்பார்கள்? ஒரு அந்தணர் கோபமாக கேட்டார். மாமன்னர் ராஜேந்திரர் தீர்த்து வைக்கலாம். அவரிடம் நீங்கள் 60க்கு 40 கேட்கிறீர்கள், உழவனுடைய வயிற்றிலே அடிக்கிறீர்கள் என்று சொல்லப்போகிறேன் என்று சொல்லிவிட்டு திடமாக நடந்தான். அவனை மற்றவர்கள் பின்தொடர்ந்தார்கள். வேளாளர்கள் எல்லோரும் அவனுக்கு கீழ் ஒன்று திரளுவதை அந்த கூட்டம் உணர்ந்தது. வணிகர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். அவன் சொல்வது தெள்ள தெளிவான விஷயம். ராஜேந்திரருக்கு இந்த செய்தி போய் நீங்கள் அதட்டுகிறீர்கள், அட்டகாசம் செய்கிறீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு எதிராகத்தான் கிளம்புவார். ஏற்கனவே ராஜேந்திர சோழர் உங்களை பற்றி நல்ல அபிப்பிராயம் கொண்டவர் அல்ல. போர் தேசத்திலே உதவி செய்யாமல் நீங்கள் பேரம் பேசி கொண்டிருக்கிறீர்கள் என்று தெரிந்தால் அது தவறாக முடியும். உங்களுக்குள் தவறு நேர்ந்தால் அது எங்களுக்கு நேர்ந்தது போலதான். எனவே குறை சொல்லும்படி வைத்து கொள்ளாதீர்கள். ஓலை கொண்டு வந்த வீரர்கள் வெறும் வீரர்கள் அல்ல, உளவாளிகள். அங்கு என்ன நடந்தது என்று வாயை கிண்டி தெரிந்து கொண்டார்கள். வரும் படைகளுக்காக திருமல்லையிலே காத்து கொண்டிருந்தார்கள். ஒரு அரசாங்கம் செயல்படும் விதம் எப்படி என்று பொதுமக்களுக்கு தெரிவதே இல்லை. அரசாங்கத்தை வெகு சுலபமாக எதிர்த்து விடலாம் என்று நினைக்கிறவர்கள் அத்தனை பேரும் முட்டாள்கள். அரசாங்கம் மிக உயரமானது, மிக அகலமானது, மிக பலமானது. அதற்கு கூர்மையான கண்களும் கூர்மையான காதுகளும் உண்டு. ஒரு அரசாங்கத்தை முறைத்து கொள்வது என்பது முட்டாள்தனமான வேலை. அரசாங்கத்தை முறைத்து கொள்ள ஒற்றுமையாக பல லட்சம் பேர் ஒன்று திரள வேண்டும். அப்பொழுது வேறு அரசாங்கம் அமையும். இத்துடன் இந்த அத்தியாயம் இங்கு நிறைவடைகிறது. மீண்டும் கதையின் தொடர்ச்சி நாளை. வணக்கம்.